வணக்கத்துடன் PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். இன்றைய பக்தி செய்திகள். ஆறுபடை பக்தர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் உள்ள புகழ்பெற்ற கச்சாலநாயகன் தெருவில் வசிக்கக்கூடிய திரு முருகன் அவருடைய குடும்பத்தார் இன்று சிறப்பான முறையில் ஆறுபடை வீடு பக்தர்களோடு சிறப்பு பூஜை தன்னுடைய இல்லத்திலேயே சிறப்பான முறையில் காலையில் ஸ்ரீ வள்ளியம்மை, ஸ்ரீ முருகப்பெருமான், ஸ்ரீ தெய்வயானை, ஸ்ரீ விநாயகப் பெருமான் ஆகிய தெய்வங்களுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள், ஆராதனை, குறிப்பாக சந்தன அபிஷேகம், குங்கும அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் போன்ற பல்வேறு விதமான மூலிகை பொருட்களை எல்லாம் அபிஷேகங்களாக இறைவனுக்கு காலையில் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் செய்து முடித்து பின்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடத்தினார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த பக்தர்கள் அனைவருக்கும் மகா தீபாராதனை நடந்து முடிந்து அவர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாலை நேரத்தில் திரு முருகன் குடும்பத்தில் சிறப்பு வழிபாடு, முருகப்பெருமானுடைய திருவுருவப் படத்தை பிரம்மாண்டமாக அலங்காரம் செய்து வைத்து விநாயகப் பெருமான், ஸ்ரீ வள்ளியம்மை, ஸ்ரீ தெய்வயானை ஆகிய தெய்வங்களை எல்லாம் சிறப்பான முறையில் அலங்காரம் செய்து வைத்து மகா பூஜை நடைபெற்றது. குறிப்பாக ஆறுபடை பக்தர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து கலந்து கொண்டு விநாயகர் பாடல், முருகர் பாடல் மற்றும் சிவபெருமானுடைய பாடல், அம்மன் பாடல் போன்ற தெய்வ பாடங்களை எல்லாம் பாடி ஒவ்வொரு பக்தரும் முருகனுடைய சிறப்பு பாடல்களை பாடி வருகை புரிந்த அனைத்து பக்தர்களையும் சிறப்பாக இந்த பூஜையில் கலந்து கொண்டமைக்கு முருகப்பெருமான அருளை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து திரு முருகனுடைய குடும்பத்தார் அனைவரும் இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும், குறிப்பாக ஆறுபடை பக்தர்கள், பெண் பக்தர்கள், ஆண் பக்தர்கள், இளைஞர் பக்தர்கள் மற்றும் இளம்பெண் பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்புகள் செய்தார்கள். ஒவ்வொருவரும் முருகனுடைய பாடலை பாடும் பொழுது தன்னையே மறந்து அந்த பாடலை அவ்வளவு அற்புதமாக பாடி முருகனுடைய அருளை பெற்றனர். ஒவ்வொரு ஆண்டும் முருகனுடைய அருளை பெறுவதற்காகவே ஆறுபடை பக்தர்கள் என்ற அமைப்பை உருவாக்கி ஆங்காங்கே நம்முடைய முருகப்பெருமானுடைய வரலாறுகள், சிறப்புகள் சிறப்பாக எடுத்துச் சொல்லி அதை புத்தக வடிவத்திலும் திரு முருகன் குடும்பத்தார் அச்சடித்து வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் அந்த புத்தகத்தை கொடுத்தார்கள். தினந்தோறும் நாம் எங்கு சென்றாலும் முருகனுடைய அருள் இருக்கும் பொழுது நம்மை எந்த ஒரு தீங்கும் நம்மளை நெருங்காது. எந்த பணிக்கு சென்றாலும் அது நல்ல முறையில் நிறைவேறி நமக்கு சிறப்பான வழியை காட்டும் என்பதுதான் முருகனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க இந்த சிறப்பு பூஜையை நாங்கள் ஏற்பாடு செய்து அனைத்து பக்தர்களையும் வரவழைத்து இந்த பூஜையை சிறப்பாக செய்திருக்கின்றோம். நீங்களும் ஒவ்வொரு நாளும் முருகனுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். அதே போன்று ஆறுபடை குழுவில் உள்ள அனைத்து பக்தர்களும் அவ்வப்போது முருகனுடைய பூஜைகளை செய்வதற்கு நாம் இன்றிலிருந்து சிறப்பாக ஒவ்வொரு பக்தரும் செயல்பட வேண்டும். அடுத்த தலைமுறைக்கும் இந்த பூஜைகளை நாம் சிறப்பாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று திரு முருகன் அவர்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்ற தருவாயில் அவர் சிறப்பாக உரையாற்றினார். முருகனை நினைத்தாலே நாம் நினைத்த அனைத்து காரியங்களும் நல்ல முறையில் நிறைவேறும். யார் நமக்கு தீங்கு செய்தாலும் முருகப்பெருமானே அதை பார்த்து கொள்வார். எதை பற்றி நாம் கவலைப்படாமல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா இந்த வாசகத்தை நாம் சொல்லி சிறப்பாக பூஜை செய்தாலே நம்மை எந்த ஒரு தீங்கும் நம்மளை நெருங்காது என்று திரு முருகன் அவர்கள் நிகழ்ச்சி முடிந்த தருவாயில் சிறப்பாக உரையாற்றி இந்த பூஜை சிறப்பாக செய்தார்.
இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் திரு முருகன் குடும்பத்தாரை மனதார வாழ்த்தினார்கள். நிகழ்ச்சி முடிவு தருவாயில் அனைவருக்கும் சிறப்பான முறையில் உணவு அளித்து மகிழ்ந்தார். செய்திக்காக இன்று வாலாஜப்பேட்டை கச்சாரநாய்க்கல் தெருவில் உள்ள திரு முருகன் குடும்பத்தார் செய்த முருகப்பெருமானுடைய சிறப்பு பூஜையிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன்.